கிருஷ்ணகிரியில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமை வகித்தார். மண்டல செயலாளர் ரத்தினவேலு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 70 வயதை கடந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு ரூபாய் 7,850 ஓய்வூதியமாக வழங்க வேண்டும். குடும்ப நல பாதுகாப்பு நிதியை 50,000 இருந்து 2 லட்சமாக உயர்த்திட வேண்டும். ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கப்பட வேண்டும். மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ படியான 300 ரூபாயை 1000 ரூபாயாக உயர்த்திட வேண்டும். மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாநிலம் முழுவதிலும் இலவச பஸ் பாஸ் வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தாமதம் வேண்டாம். நியாயமான ஓய்வூதியம் வழங்குவதில் தாமதம் வேண்டாம். நடைமுறைப்படுத்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்து. வாக்குறுதிகளை தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்று. நியாயமான ஓய்வூதியம். நிறைய பேரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் நிறைய பேரு